Hello viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம வந்து ஜொமேட்டோல லைசென்ஸ் இல்லாம அவங்களோட ஃப்ரெண்ட் ஐடி யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதுக்கான சில ட்ரிக்ஸ் மட்டும் தான் சொல்ல போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாலன்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். 1 2 3 4 கிருவா 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 கிருவா. So guys, first நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டோட ஐடி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களை நம்பணும் அண்ட் உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க துரோகம் பண்ணக்கூடாது. அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது உங்களால. ஸோ நேம் அவங்களோட தான் யூஸ் பண்ண போறீங்க. மொபைல் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போறோம். அப்புறம் அப்பப்ப அந்த ஜொமேட்டோட கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்றப்ப அவங்க மொபைல் நம்பர் அண்ட் நேம் கேட்பாங்க. அப்ப நீங்க மாத்தி சொல்லிடாம இருங்க. ஏன்னா அதெல்லாம் பெனால்டி போடுறது, பெனால்டினா ஃபைன் போடுற சான்சஸ் ஏதாவது இருக்கு. ஸோ நீங்க இது பண்றது இல்லீகல் தான். உங்களோட ஐடி வச்சுட்டு தான் ஓட்டணும். ஏன்னா ஃபுல் டீடைல்ஸ் அவரதை வச்சு நீங்க ஓட்டுறது ஒரு பக்கம் தப்பு அவங்க சைட்ல இருந்து. பட் வேற ஆப்ஷன் இல்லாதப்ப என்ன பண்ண முடியும்? ஸோ உங்க ஃப்ரெண்ட் ஐடி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு அவங்களோட ட்ரெஸ், பேக், அப்புறம் அவங்களோட ஐடி தராங்க அப்படின்னா அவங்களோட ஐடியில ஜஸ்ட் மொபைல் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் மெயினா உங்களுக்கு வர ஏர்னிங்ஸ் எல்லாம் அவர் அக்கௌண்ட்ல வராம பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே எப்படி நான் இப்ப காட்டுறேன். அண்ட் நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எப்பயாவது ஜொமேட்டோ கஸ்டமர் சப்போர்ட் சில நேரம் நம்ம ரீச் பண்ண வேண்டியது. எப்படின்னா ஃபுட் டெலிவரி எடுத்துட்டோம், போய் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு அங்க போய் நிக்கிறோம், அவங்க வெளில வரல, கால் எடுக்கல அப்படின்னா அப்ப நம்ம வந்து ஹெல்ப்லைன் கால் பண்ணுவோம். அவங்க கால் பண்றப்போ மொபைல் நம்பர் அண்ட் நேம் கேட்பாங்க அண்ட் ஆர்டர் ஐடி கேட்பாங்க. ஆர்டர் ஐடி உங்களுக்கு மொபைல்ல தெரியும். பட் மொபைல் நம்பர் கேட்கறப்ப உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிருப்பீங்க. சேஞ்ச் பண்ணாம இருந்தா முதல்ல உங்களுக்கு போனே வராது. நீங்க கால் பண்ணா அவர் போன்ல இருந்து போற மாதிரி தான் போகும். சோ கண்டிப்பா மஸ்ட் அண்ட் ஷுட் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும். அப்படி மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் நம்பர் சொல்லும்போது உங்க நம்பர் சொல்லுவீங்க. அண்ட் உங்களோட நேம் கேட்பாங்க. நேம் கேட்டப்ப உங்களோட நேம் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து மிஸ் மேட்சிங் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. ஸோ அதனால பிரச்சனை ஏதாவது இருக்கும். ஸோ அது உங்க ஃப்ரெண்டோட நேம் மட்டும் தான். ஏன்னா நேம் சேஞ்ச் பண்ண முடியாது. உங்க ஃப்ரெண்டோட நேம் சொல்லிடுவீங்க. ஸோ மெயினா இந்த மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றது எப்படி, பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்டுறேன். உங்க ஃப்ரெண்டோட ஐடி யூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களோட லைசன்ஸ் கொடுக்க போறது இல்ல. டிராபிக் போலீஸ் வந்து ஓகே ஜொமேட்டோ போய் என்ன பார்ப்பாங்க, லைசன்ஸ் கேட்பாங்க, அவ்வளவுதான் தவிர ஜொமேட்டோ டீடைல்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கோங்க. எப்படி இப்போ மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றது அண்ட் பேங்க் டீடைல்ஸ் உங்க ஃப்ரெண்டு ஓகே அப்படின்னா, இல்ல உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஆப்ல காமிக்கும் எவ்வளவு சம்பளம் வந்திருக்கும், எவ்வளவு அவனுக்கு கிரெடிட் ஆகும், எல்லாம் காமிக்கும். ஸோ அவ்வளவு உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு தரதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா உங்களோட பேங்க் டீடைல்ஸ் நீங்க கொடுத்துக்கணும். ஸோ ஓகே, இப்போ எப்படின்னு காட்டுறேன் வாங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த சைடு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜொமேட்டோ ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்து அதுல ஹெல்ப்புக்கு போய்க்கோங்க. ஹெல்ப்புக்கு போயிட்டு சப்போர்ட் டிக்கெட்ஸ் அண்ட் நியூ டிக்கெட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு அதுல வந்து அப்டேட் ப்ரொஃபைல் டீடைல்ஸ் அண்ட் அப்டேட் ப்ரொஃபைல் டீடைல்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து மொபைல் நம்பர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றது தான். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒருவேளை ஃப்ரெண்ட் ஐடி வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அதை சேஞ்ச் பண்ண முடியாது. முதல்ல உங்க ஃப்ரெண்ட் ஐடி வாங்கும்போது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அவரோட அவர்கிட்ட சொல்லணும் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுங்க. அவரோட மொபைல் நம்பர்ல இருந்து அவர் சேஞ்ச் பண்ணுவாரு. சேஞ்ச் பண்ணும்போது அவரோட செல்ஃபி எடுக்கணும். அப்புறம் ஐடி ப்ரூஃப் அவரோடது கேட்கறாங்க. மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றது ஏன்னா சென்சிட்டிவான இஷ்யூ. ஏன்னா கால் வந்து அவரதுல போகாம உங்களுக்கு மாறப்போகுது. ஸோ அதுக்கான அவர் தான் பண்ண முடியும். அப்புறம் பேங்க் டீடைல்ஸ் வந்து உங்களோட பாஸ்புக் இல்ல ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் ஃப்ரெண்ட் அனுப்புனா நோ ப்ராப்ளம். இல்ல உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும்னா அதையும் சேஞ்ச் பண்ணிட்டுருங்க, விச் இஸ் பெட்டர். அப்ப பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி தான். ஏன்னா நம்ம வீக்லி உங்க அக்கௌண்ட்டுக்கு சேலரி வந்துடும். அண்ட் என்ன நடந்தாலும் உங்க மேல தான் இருக்கும். உங்க ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஒருவேளை ஏதாவது நீங்க மிஸ்பிஹேவிங் இந்த மாதிரி சம்திங் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ஐடி சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் வேற ஏதாவது மேஜர் இஷ்யூஸ் வந்ததுன்னா அது அவரோட உங்க ஃப்ரெண்டோடதுக்கு தான் போகும். ஸோ உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க எதுவும் தப்பு பண்ணாம பாத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஃப்ரெண்டு கொடுத்துட்டா நான் ஃப்ரெண்டோட ஐடி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா அப்படின்னு சொல்லிக்கோங்க, அது தப்பான விஷயம். ஸோ அவ்வளவுதான். இது வந்து சும்மா ஒரு ட்ரிக். ஏன்னா சில பேருக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கரெக்டா இல்லாம லைசன்ஸ் இல்லாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கிறதுனால நான் இது சொல்றேன். இதை நான் சொல்லி இது மாதிரி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதோ என்னால உங்களுக்கு சம்பாதிக்கணும்னு இருக்கு, நீங்க ஜென்யூனா இருப்பீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க கண்டிப்பா இது பண்ணலாம். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் சீக்கிரமா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போறோம். பாய் பாய்.